ஸ்கூல் பசங்களாம் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். இப்படி பஸ் சீக்கிரமா வராதனால நாங்கள் லேட்டா போகிறோம். டெய்லி மேம் டீச்சர் எல்லாருமே திட்டுறாங்க. ஒரு எக்ஸாம் டைமில் கூட எங்களால் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போக முடியல, ஒரு படிக்க முடியல, ஒரு ரிவிஷன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இங்கேருந்து நாங்கள் ஒரு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும்னாவே இங்கே முடியலை. அதனால இங்கே சில பேர் படிக்காமல் வீட்டில் வேலைக்கு போகிறாங்க, மில்லில் போய் வேலை பார்க்குறாங்க. சில பேருக்கு இந்த ஊரை விட்டு சில பேர் நிறையா பேர் போயிட்டாங்க. இங்கே யாருமே அவ்வளோக்கா இல்லை. ஏன்னு கேட்டால் இங்கே பஸ் இல்லை, எங்களால் படிக்க முடியல, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, எங்களால் வேலைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இன்னும் இந்த பஸ் இன்னும் கரெக்டாக வரலாட்டா இங்கே இருக்கவங்க எல்லாருமே போயிடுவாங்க. இப்போ இந்த ஊருன்றது சும்மா தான் இருக்கும். அப்போ இங்கே வரவங்க எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே எல்லாரும் சொல்கிற மாதிரி எங்களுக்கு காசு பஸ்ஸே வேணாம், எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸே வேணாம், காசு கொடுத்தா கூட போதும். எங்களுக்கு 3 நேரமும் கரெக்டாக பஸ் வந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம். எங்களால் ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து எங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் காப்பாற்ற நினைக்கிறோம், அது சுத்தமாக முடியல. அவங்க எங்களுக்குன்னு பயந்துக்கிட்டு எங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க எப்போ நாங்கள் வர வரையும் ஒரு பயத்திலே இருக்காங்க வீட்டில். எப்போ வருவாங்க பிள்ளைங்க, எப்படி வருவாங்க, நடந்து வருவாங்களா, என்ன அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே காலைல சாயங்காலம் 5 மணிக்கு நடக்க ஆரம்பித்தாலும் இங்கே வீட்டுக்கு வர 6:30 ஆயிடுது. அப்போ இருண்டுருது. வீட்டில் கூட்டிகிட்டு வர ஆள் இல்லை. அப்பா அவங்கெல்லாம் வேலைக்கு போயிடறாங்க, கூட பிறந்தவங்களாம் எல்லாரும் வேலைக்கு போயிடறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க தேவைதான் இருக்காங்க. எங்களை பார்த்துக்க எங்களால் முடியல. அதனால் எங்களுக்கு பஸ்ஸு கண்டிப்பாக வேணும்.